ready position தாராசனம் கைகள் மேல வைத்துங்க கைகளை கொடுத்துக்கிறோம் உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சு நன்றாக கைகளை மேல வைக்கணும் குறிக்கோள் நல்லா மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போயிடும் நன்றாக மூச்சு தொடங்க ஒரு அடி கேப் வச்சுக்கணும் உட்கட்டாசனம் கைகள் மேல அடிங்க சேர் பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போயிட்டு மெதுவா கையை இறக்குவாங்க அப்படியே காலை கொஞ்சம் அகலமா வச்சு காலை வீல் சைட்ல வச்சுக்கணும் கால் பாதம் வந்து வீல் சைட்ல வச்சுக்கணும் கைகால் நேரம் நீட்டுங்க காலை முட்டியை வந்து நல்லா மடக்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போயிடும் நன்றாக மூச்சு விடுங்க அடுத்து திரிகோணாசனம் கால்களை ஆழமா வச்சுக்கிறோம் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் வச்சு நல்லா மேல திரும்பி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 கால் வந்து முட்டி மடங்காக ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் திரிகோணாசனம் செய்யும்போது கால் நேரா இருந்துச்சுனாக்க அதனுடைய பலன்கள் நன்றாக கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் வச்சு பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிடும் ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா முடிச்சுருங்க நன்றாக முடிச்சுருங்க அமர்ந்து நடைபெறுகிறோம் கோமுக ஆசனம் லெஃப்ட் லெக் வைங்க ரைட் லெக் மேல வச்சு முட்டி ரெண்டும் நேரா வந்துக்கணும் கால் பெருவரை பிடிச்சுங்க முடிச்சுடுங்க மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 relax முடிச்சுடுங்க
கைகள் மேல வரணும். லெஃப்ட் ஹேண்ட் கீழே வரணுங்க, ரைட் ஹேண்ட் மேல வரணும். நல்லா கொக்கி மாதிரி இப்படி பிடிச்சு கைகளை லாக் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நடுவ கைக்கு பண்ணுவாங்க. நடுவா முடிச்சுக்கணும். நல்லா ஆழம் முடிச்சுக்கணுங்க. காலம் மெதுவா நேரம் நினைக்கணும். கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லெக் கீழே மடக்கிப்போம். முட்டி வந்து நம்ம முகத்துக்கு நேரா இருக்கும். கால் முட்டி அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சு 2 முட்டியும் நேரா வந்துடும். கால் பேர்ல வச்சுட்டு நன்றாக முடிச்சிடுங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 relax. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா முடிச்சு போடுங்க. கைகளை மேல ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கு. கையை நல்லா லாக் பண்ணிக்கிறோம். உலகை ஸ்ட்ரெயிட்டா வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் கைகளை நல்லா மடக்கிடுங்க. மடிக்கிட்டு கொஞ்சம் வட்ட போஸ் பண்ணிடுங்க. கைகள் மெதுவா கீழே விடுவாங்க. நன்றாக மூச்சு. நல்லா ஆழ்ந்து மூச்சுங்க. கால் நேரம் வைக்கிறோம். நம்ம தாடாசனம், கட்டாசனம், திரிகோணாசனம், கோமுகாசனம், இந்த 4 ஆசனங்கள் செஞ்சிருக்கோம். இப்ப நம்முடைய கால்கள் நல்லா வலிமை அடைந்திருக்கும். நம்முடைய கை கால் மூட்டுக்கள் நல்லா வலிமை அடைந்திருக்கு. நம்முடைய ஜீரண உறுப்புகள் நல்லா பலமடைஞ்சிருக்குது. நம்முடைய தொடைப்பகுதியில் இருக்கிற தசைகளுக்கு வந்து நல்ல உறுதியான ரத்தோட்டத்தை நல்லா ஆற்றல் மிக்க கால்களா இருப்பதற்கு இந்த ஆசனங்கள் துணை செய்யும். அடுத்து நாம வக்ராசனம். ரைட் சைடு மடக்கி லெஃப்ட் சைடு நாம நிற்கும் போது நம்முடைய காதை இருக்கோ அதே மாதிரி இப்படி வச்சிருக்கோம். மடை ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் நீங்க ரைட் ஹேண்ட் பின்னாடி போகும். திரும்பி பாருங்க. இந்த கை கீழே வந்து முதுகத்துக்கு நேர் வச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. நன்றாக மூச்சு விடுங்க.
மீண்டும் நல்லா சொல்லுங்க. ரைட் லெக் ஸ்ட்ரைட்டா நீட்டிடணும். லெஃப்ட் லெக் எடுத்து மேல வைக்கணும். கால் முட்டி அப்படியே ஜஸ்டோட ஒட்டி இருக்கு. ஒட்டி வச்சு ரைட் ஹேண்ட் வச்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி முதுகுத்தண்டு நேர் பின்னாடி வைங்க. நன்றாக திரும்பவும். 1 2 3 4 5 6. கவிதா மேம் கை தப்பா பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் லெக் வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கணும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓகே, பிடிச்சிக்கணும். ரைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக முடிச்சுடுங்க. நீங்க முடிச்சுடுங்க. ஸ்ட்ரைட் ஆகுங்க. இந்த வக்ராசனம் செய்யறதுனால நமக்கு முதுகுத்தண்டுக்கு நல்ல வலிமை கிடைக்குங்க. அதாவது முதுகுத்தண்டு ஒட்டி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா நல்ல இழுக்கப்பட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்புக்குள்ள நல்லா போகும். அடுத்து நம்ம முதுகுத்தண்டு நல்லா இயங்கிறதுனால நேரா நிக்க முடியும். நிறைய பேர் இப்படி குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா இந்த ஆசனம் செஞ்சீங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்கார முடியும். முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து எந்த வேலையும் நம்ம செய்யும் போதுதான் வந்து நமக்கு முழுமையான ஆற்றல் கிடைக்கும். லெஃப்ட் லெக் இப்படி கீழே வச்சுக்கிறோம், ரைட் லெக் எடுத்து மேல வச்சுக்கணும். அர்த்த பத்மாசனம். சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே முன்னாடி குனிஞ்சு டச் பண்ணுங்க. யோகா முத்ரா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. இப்போ ரைட் லெக் கீழே வச்சிருங்க, லெஃப்ட் லெக் மேல வச்சிருங்க. சின்முத்திரை. நல்லா மூச்சு விடுங்க. கைகளை நீட்டி நல்லா டச் பண்ணுங்க. யோக முத்ரா. 1 2 3 4 5 6 7 8 9 10. சின்முத்திரை. நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. கால் நீட்டிங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். நல்லா மூச்சு விடுங்க. கை நீட்டுங்க. காலை நல்லா நீட்டுங்க. 2 காலை பிடிச்சிடும். 3 இடுப்பு நல்லா மடக்குங்க. 1 2 3 4 5 6 7 8
9, 10. ஓய்வு. நன்றாக முடிச்சுக்கோங்க. பவன முத்தாசம் 2 நாளைக்கு நல்லா முடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலையை வச்சுக்கிட்டாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக முடிச்சுடுறாங்க. அப்படியே படுத்துறோம். முதலை ஆசனம். நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. வயிறு நல்லா சுருங்கி விரிகிற மாதிரி நல்லா உணர்ந்து செய்யணும். முதலையாசனம் செய்யும்போது அடுத்து தலை செய்றீங்க. புஜங்காசனம். 1, 2. சோல் ரொட்டி கை நல்லா வச்சுட்டு முதுகு தட்டு வலிமையான நன்றாக மேலோக்கி வேணும். நல்லா தலைக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நன்றாக முடிச்சுக்கோங்க. சலபாசனம். 2 காலுக்கு நடுவுல கை வச்சுக்கணும். அதெல்லாம் முயற்சி பண்ணி செய்யும். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா செய்யவே முடியாது. கண்டிப்பா நல்லா கால் 80 வயசு வரைக்கும் நல்லா நடக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா 120 வருஷம் வரைக்கும் நாம் நன்றாக இருக்கணும். நல்லா கையை அழுத்தமா தரையில வச்சுக்கணும். அப்படியே கால ரைட் சைடு நடத்துங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும். முட்டி மடக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. லெஃப்ட் லெக் முட்டி நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி இழுப்பீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. நன்றாக நல்லா ரைட் சைடு திரும்பி பாருங்க. லெஃப்ட், ரைட், ஸ்ட்ரைட்டா பாருங்க. இப்ப 2 காலையும் நல்லா நடக்கணும். ரெடி? சலபாசனம். ஓய்வு. நன்றாக முடிச்சுடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுறோம். ரைட் சைடு அப்படியே திருப்பி பாருங்க. லெஃப்ட்,
ரைட் லெஃப்ட் அப்படியே சோல்டர் அப்படியே வச்சு வேலை வச்சுக்கோங்க. சின்முத்திரை மீண்டும் மூச்சு விடுங்க. அப்படியே ரைட் சைடு தருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா பாருங்க. அப் நல்லா பாருங்க. டவுன் தலை டச் பண்ணுங்க. காலை வந்து 4 இன்ச் டச் பண்ணுங்க. 10 செகண்ட் அப்படியே வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்ட்ரைட்டா பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. ஆதி முத்திரைங்க. ஒரு 20 கவனி மூச்சு பயிற்சி. 1 திறப்பு. 2 நல்லா மூச்சு அதிகமா இழுக்கணும். நல்லா இழுக்கிற மூச்சு வந்து அதிகம். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 நன்றாக மூச்சு கவனிங்க. அடுத்து சிறப்பு பேச்சாளர் வந்து எந்த விஷயத்தையுமே டைம் கரெக்டா செய்யணும். அதனால அவருக்காக நம்ம டைம் கரெக்டா அமைக்கணும். நேரங்களை கரெக்டா நம்ம ஒதுக்கி உடல் பயிற்சி மனப்பயிற்சி செய்து யோகா பயிற்சியை கடைபிடித்து நாம் நீண்ட காலம் வாழ்வாங்கு வாழ்வோம். நாம் வாழ்வோம் அமைதியாய். வாழ்வோம் அமைதியாய். நாம் அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. எல்லாரும் கண்களை மூடி படுத்துருங்க. கவனமாக மூச்சு காட்டு பண்ணுவீங்க. இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அனைவருக்கும் அற்புதமாக ஆசன பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசன் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. அதுல ஆடியோ போடுமா இல்ல ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவோமா? ஓகே. இன்றைய சிறப்பு விருந்தினர் என்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியா நம்ம வந்து பன்முக பேச்சாளராக இருந்து கொண்டு நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் ஒரு அற்புதமான நிகழ்வை ஒவ்வொரு செஷன்லையும் நமக்கு ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரமேஷ் மோகன் அவர்கள் இன்று அனைவருக்கும் ஒரு அன்பான நாளாக அமைய லவ் டுடே அப்படிங்கிற ஒரு அற்புத ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி அந்த அன்பான நாளாக நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஒவ்வொரு நாளையும் இன்றைய நாளையும் சரி ஒவ்வொரு நாளையும் சரி நம்முடைய அன்பான நாளாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளித்த அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே இந்த காலை சக்கரம் நிகழ்வில் இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பித்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கும் ரமேஷ் மோகன் அவர்களை உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ தலைவரே. ஆடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே, ஹோஸ்ட் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. ரைட், தேங்க்யூ.
ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா தலைவரே? தெரியுது. ஓகே, தேங்க்யூ. வெரி குட் மார்னிங் காலை சக்கரம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மயில்வாகனன் சார் மூஞ்சிலெல்லாம் பயங்கரமான சிரிப்பு. சரியான நேரத்துல எனக்கு முடிச்சு கொடுத்த நல்ல சிவம் சாருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து உங்களுடைய நிகழ்வு ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இது இன்னும் அடுத்த லெவல்ல போறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஸோ இன்றைய நிகழ்வுல பார்த்தீங்க அப்படின்னா, நாம போன நிகழ்வோட ஒரு கண்டினியூஷன் கூட சொல்லலாம். பிகாஸ் லாஸ்ட் நிகழ்வுல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உங்கள நிறைய யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதை நம்ம ஒரு 10 நாள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு பார்த்தா தான் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் அது ரிசல்ட் இருக்கும். தெரிஞ்சுக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. அது நம்ம எப்படி போய் இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அதுதான் நம்மளோட அடுத்த கட்ட நகர்வுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயத்தையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போதான் அடுத்த லெவல்ல நாம வர முடியும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு 15 செகண்ட் டைம் தர போறேன். இந்த 15 செகண்ட்ல நீங்க எனக்கு வந்து டக்குன்னு ஒரு மெசேஜ்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு உங்கள ரிப்ளை வந்து சாட் பாக்ஸ்ல போட போறீங்க 15 செகண்ட்ல. என்ன அப்படின்னா, நான் இந்த 15 செகண்ட்குள்ள கேட்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஆ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பேரோட பேரு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, அது யாரு அப்படிங்கிறத அடுத்த 15 செகண்ட்ல டக்குன்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பேரு. சரி, என்ன போட்டிருக்கீங்க? ரவி, காந்தி, துரை, மை ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா, சாய்பாபா, அம்மா, கணவர், அம்மா, அப்பா, பெரியம்மா, முருகானந்தம், ஹரிணி, கவிதா, அஹானா, ரிசு, ரபி, அம்மா, அப்பா, ஒய்ஃப், மை ஒய்ஃப், சன், கிராண்ட் டாட்டர். ஓகே, தேங்க்யூ மக்களே. ஹோப் தட் நீங்க எல்லாருமே இந்த ஆன்சரை தான் போடுவீங்கன்ட்டு நான் நம்புனேன். அதனால நீங்க அதே ஆன்சர் தான் போட்டிருக்கீங்க. பட் என்னோட கேள்வி நீங்க சரியா புரிஞ்சுக்கீங்களா? என்னன்னா, நான் ஒரு 15 செகண்ட் தரேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பேரை பத்தி அது ஒரு பேர் நீங்க சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 15 செகண்ட்ல நீங்க எல்லாரும் உங்களோட அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க, ஒய்ஃப், என் பையன், என் பொண்ணு அப்படிலாம் போட்டீங்களே தவிர, அதுல உங்க பேர் மிஸ்ஸிங் பாத்தீங்களா? எத்தனை பேர் உங்க பேர் நீங்க போட்டீங்கன்னு தெரியல. நல்ல சிவன் வரல, குணபாலன்னு வரல, கவிதான்னு வரல, மயில்வாகனன்னு வரல, கௌரின்னு வரல. ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கான லவ் அப்படிங்கிறது நான் காரணமோ காரணம் இல்லாமலோ சுத்தி இருக்கிறவங்க லவ் பண்றேன். பட் ஐ ஃபர்காட் டு லவ் மை செல்ஃப். அதான் விஷயம். என்ன நான் காதலிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல இருக்கு. நீங்க வந்து 80s ஆர் 90ஸ்ல பிறந்த ஒரு நபரா இருக்கலாம், அல்லது 2K கிட்ஸா கூட இருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு லவ் டுடே அப்படிங்கிறது அடுத்தவங்கள பண்றது அல்ல, உங்களை நீங்க பண்றது தான். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக்கா எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நேத்து நான் அந்த டாபிக் அனுப்பும்போது கூட தலைவர் சொன்னார், என்ன தலைவரே லவ் டுடேன்னு போட்டுறீங்க, இந்த டாபிக் வச்சு மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க தலைவரே, லவ் டுடேங்கிற கான்செப்டே வேற அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது வரைக்கும் நீங்க எல்லாரையும் லவ் பண்றீங்க. பட் ஆனா உங்களை நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கு பாத்துங்களா. ஸோ நீங்க உங்க ஒய்ஃபை லவ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், பையனை லவ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், அம்மா அப்பாவை லவ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அதே மாதிரி உங்களை லவ் பண்றது கண்டிப்பா ஒரு காரணத்தை வச்சுக்கோங்க. நீங்க வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், அல்லது ஒல்லியா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம், நட்டையா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. பட் உங்களை நீங்க லவ் பண்ணாத வரைக்கும் உங்களால சத்தியமா அடுத்தவங்களை லவ் பண்ணவே முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ லவ் டுடே அப்படிங்கிறது இன்னையிலேருந்து உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னையோட கான்செப்ட். ஸோ ஒருபோதும் உங்களை நீங்க அந்த டாப் 3ல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாம நம்மளை லவ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அடுத்தவங்க லவ் பண்ண முடியும். நாம எப்ப அடுத்தவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அடுத்தவங்க நம்மள லவ் பண்ணுவாங்க. இந்த ஒரு சின்ன கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால லவ் டுடேங்கிறது இன்னையிலேருந்து
யாரை லவ் பண்றீங்களோ இல்லையோ உங்களை லவ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு உங்களை மாதிரி இன்னொருத்தர் இல்லைங்கிறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. உங்களோட திறமையாகட்டும், உங்களுடைய அப்பியரன்ஸ் ஆகட்டும், உங்களுடைய வாய்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக். அது இன்னொருத்தருக்கு கிடையவே கிடையாது. அதான் இறைவன் படைப்புல நம்ம ஒரு அற்புதமான பிறவின்னு சொல்றோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய என்ன நான் லவ் பண்ணாம நான் எல்லாரையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறேன். பட் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னையிலேருந்து உங்களை நீங்க அணுவணுவா ரசிச்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் லவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ லவ் டுடே அப்படிங்கிறது இன்னைக்கு அதுதான். ஒருவேளை நீங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். அதாவது உங்களுடைய செயல்களும் உங்களுடைய முடிவுகளும் தான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிச்சிட்டு இருக்கும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய முன்னோர்கள், எங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒருபோதும் அது கிடையவே கிடையாது. என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அத்தனை தகுதிகளும் எங்க இருக்குன்னா என்னுடைய செயல்களையும் என்னுடைய முடிவுகளையும் தான் இருக்கு. அப்போ ஒரு நபர் தன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நிச்சயமா அவருடைய செயல்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேற விதமா இருக்கும். அவருடைய முடிவுகள் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா சரியானதா இருக்கும். ஸோ அப்போ அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமா இருக்கும். பர்சனல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நடக்க ஆரம்பிக்கும். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒருபோதும் நம்மளுடைய வெற்றிக்கோ தோல்விக்கோ அடுத்தவரை காரணம் சொல்றதை நிப்பாட்டிட்டு நாம தான் பொறுப்பு அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அடுத்தவங்க கண்டிப்பா நம்மளுடைய வெற்றிக்கோ தோல்விக்கோ காரணமாவெல்லாம் இருக்க மாட்டாங்க. ரைட்ஸ்? அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, கரெக்டா? ஸோ அதுதான் சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நன்மையும் தீமையும் அடுத்தவங்களால நமக்கு உண்டாகிறது கிடையாது, நாமளே ஏற்படுத்திக்கிறது மட்டும்தான். ஸோ அப்ப இன்னைக்கு நான் எந்த நிலைமையில இருக்கிறேனோ அந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க காரணமான நபர் நான் தான் அப்படிங்கிறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்கும் எடுத்துக்க பழகுங்க. அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு நிச்சயமாக ஒரு காரணமாக இருக்கும். அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத இடத்துல நிச்சயமா தோல்வி வந்திருக்கும். அதை சரி செஞ்சுக்கங்க. மூணாவதாக மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தில் நகரணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் அதை வடிவமைச்சிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்கும் போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம். எப்போ நம்ம நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ அதை நெகட்டிவான மக்களோ இல்லை நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம நோக்கி ஈர்ப்போம். இதுதான் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச விதின்னு சொல்றது. ஸோ அப்போ உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கணுங்கிறது நீங்க இன்னைக்கு காலையிலே முடிவு பண்ணிடலாம். இன்னைக்கு நாள் ரொம்ப அற்புதமா, சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சிகரமா, ரொம்ப என்ஜாயபிளா, ஒரு மறக்கவே முடியாத ஒரு மெமரபிளான ஒரு நாளா இருக்க போது நீங்க காலையில எந்திரிக்கும் போதே மைண்ட் செட் பண்ணிட்டு எந்திரிச்சிங்கன்னா அந்த நாள் அப்படிதான் இருக்கும். ஆனா எந்திரிக்கும் போதே ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு வீட்டுல பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தாட்டு நைட்டு முடிஞ்ச உங்களை தூக்க விடாத செஞ்ச ஒரு விஷயம் நீ காலைல திருப்பி அதை கண்டினியூ ஆகுது, அதை பத்தியே யோசிக்கிறீங்க, அதை பத்தியே திங்க் பண்றீங்கன்னா இன்றைய நாளும் அப்படிதான் போகும். ஸோ மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்க சரியா டியூன் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய சூழ்நிலைகள் சவாலாக மாறலாம். அந்த இடத்துலையும் உங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நீங்க எப்படிப்பட்ட நபர், உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது, உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் மட்டும் தான். ஒரு சின்ன கதை கூட இங்க ஷேர் பண்ண விரும்புறேன். மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நடந்து வந்துட்டு இருக்க அந்த பாதைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கா ஒன்று போகுது. ஸோ இந்த வாய்க்காவை தாண்டுனா அந்த பக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க அந்த ரோடை கண்டினியூ பண்ணி போகலாம். பட் என்னன்னா வாய்க்காவை தாண்டணும் அப்படின்னா ஒரு 10 அடி ரைட் சைடில் நடந்து போனால் அங்கே ஒரு சின்ன பாலம் போட்டிருக்காங்க. அந்த பாலத்தில் ஏறி திருப்பி அவங்க லெஃப்ட் சைடில் ஒரு 10 அடி இந்த ரோடை பிடிக்கணும். இதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இது ஒரு ஒரு பெரிய பாலம்லாம் ஒரு 3 அடி தான் அந்த வாய்க்கா இருக்கும். ஸோ தாண்டி குதிச்சிடலாம். இவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வரக்கூடிய அந்த வாய்க்கால பார்த்தோன்னே 2 பேர் நின்றுட்டாங்க. காந்தியை விட உங்களுக்கு நேரு கொஞ்சம் யங் இல்லையா எப்பயுமே. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நடந்து போய் அந்த பாலத்தை அப்படி சுற்றி நடந்து இந்த பக்கம் வர்றதுக்கு தயங்கிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு 10 அடி பின்னாடி போய் குடு குடு குடுன்னு ஓடி டப்புன்னு ஜம்ப் பண்ணி என்ன பண்ணிட்டாரு அந்த வாய்க்காவை தாண்டி அந்த பக்கம் ரோட்ல நின்றுட்டாரு. நின்றுட்டு திருப்பியும்
தன்னுடைய மூஞ்ச திருப்பி காந்தியை பார்த்து வாங்க வாங்க அப்படிங்கிறாரு. காந்தி ரொம்ப பொறுமையா என்ன பண்றாரு அப்படின்னா, எங்க வந்து நடந்து நின்னாரோ அங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்து அந்த பாலத்துல ஏறி திருப்பி லெஃப்ட் வந்து திருப்பி இந்த ரோட புடிச்சு இவர் குதிச்ச இடத்துல வந்து நிக்கிறாரு. உடனே நேரு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா கேட்கிறாராம், பாத்தீங்களா, உங்களை விட நான் முன்னாடி வேகமா என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய இலக்கை உங்களுக்கு முன்னாடி நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது மைண்ட் செட் மேட்டர்ஸ். சரிங்களா? அந்த இடத்துல காந்தி சொல்றாரு, கரெக்டு தான், நம்ம 2 பேருமே இலக்கை அடைஞ்சிட்டோம். ஆனா இதுல என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, உங்க இலக்கை அடையறதுக்கு நீங்க 10 அடி பின்னாடி போனீங்க, என்னோட இலக்கை அடையறதுக்கு நான் 10 அடி முன்னாடி வந்தேன். இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறாரு. சோ அப்ப இந்த இடத்துல 2 பேருமே இலக்கை அடைஞ்சிட்டாங்க. பட் ஆனா அந்த இலக்கை அடையறதுக்கு இவர் பின்னாடி 10 அடி போனாரு, அவர் முன்னாடி 10 அடி போனாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ வாழ்க்கையில உங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே நிர்ணயிச்சுட்டு இருக்கு. அதை எப்பயுமே பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் உங்களால சரி பண்ண முடியும். கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்க எப்ப நேசிக்க ஆரம்பிப்பீங்களோ அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆட் ஆன் வேல்யூவை ஆட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்க ஒருவேளை ஒரு எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, இல்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, இல்ல அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் யுவர் எஜுகேஷன். நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துல நகர்த்தி கொண்டு போகும். இல்லையா, நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, நீங்க 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வியாபாரத்தையோ இல்ல உங்க பர்சனல் வாழ்க்கையிலயோ இல்ல உங்க ஜாப்லயோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எதெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைப்படுது, எந்த திறன்கள்லாம் தேவைப்படுதோ அந்த திறன்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் கடினமா அதை கத்துக்கிட்டே இருங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணணும்னா தயார்படுத்திக்கணும். அதுக்கான நேரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒதுக்கி நாம அந்த சரியான விஷயத்த கத்துக்கிறதுக்காக நாம ஒவ்வொரு நாளும் நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி அல்லது ரிட்டையர்டு ஒரு எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, உங்களை அடுத்த கட்டத்தை நகரத்துக்கு எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதுக்கான நேரத்தை அதுக்கான ஸ்கில்லை கண்டுபிடிச்சி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்காக உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ண கத்துக்குங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாராவது 2 வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னா மனசு உடைஞ்சு போயிடுறது. அப்படி இல்லைன்னா நான் அதுக்கு சரியான ஒரு நபர் கிடையாதுன்றது அவங்க சொல்றதை வச்சு நான் என்ன முடிவு பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஒருபோதும் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு பெட்டரா இருந்து பெஸ்டா போகணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கூட தான் கம்பேர் பண்ணிக்கணும், அடுத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க பெஸ்ட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்ககிட்ட 0.1% நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பா ஒரு கட்டத்துல அது 100% வந்து நிற்கும். அப்போ நீங்க தான் பெஸ்டா இருப்பீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களால என்ன முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை, உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் தான் உங்கள வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமா பயன்படும். ஸோ ஒருபோதும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத இழந்துடாதீங்க. நிறைய ஸ்டோரிஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பத்தி நீங்களே படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இது எப்ப அதிகமாகும் அப்படின்னா, என்ன நான் லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது அதிகமாகும். கோல் செட்டிங். ஸோ வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு தெளிவான இலக்கு வேணும். இலக்கு இல்லாத எந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல போய் சேராது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே இன்னைக்கு காலையில நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்கூல் போறவங்க ஸ்கூல் கிளம்பணும், காலேஜ் போறவங்க காலேஜ் கிளம்பணும், வேலைக்கு போறவங்க வேலைக்கு கிளம்பணும், சமைக்கிறவங்க சமைக்க ஆரம்பிக்கணும், ரைட்? ஸோ வாக்கிங் போறவங்க வாக்கிங் ஆரம்பிக்கணும். ஏதோ ஒண்ணு இதுக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குன்னு போது, வாழ்க்கைங்கிறது ஒரு 50லேருந்து 60 வருஷமோ இல்ல 60லேருந்து 80 வருஷமோ வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு இலக்கை வச்சு பயணிக்க கத்துக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு கிளியரான இலக்கு வச்சுக்கிங்க. அதை அடையிற மாதிரி என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கான திட்டத்தை வகுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த கோல் செட்டிங்கும் போது இதை பத்தி கொஞ்சம் நம்ம டீப்பாவே பேசி ஆகணும். ஸோ எதுக்காக நாம வாழ்க்கையில கோலை செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, சார் நான் ஸ்டூடெண்ட் தானே, எனக்கு கோல் தேவையா? இல்லை காலேஜ்ல படிக்கிறேன் எனக்கு கோல் தேவையா? இல்லை நான் ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு ஒரு கோல் தேவையா? இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ற கோல் தேவையா? நான் ஒரு சின்ன ஊழியர் எனக்கு கோல் தேவையா? இல்லை நான் ரிட்டையர் ஆயிட்டேன் எனக்கு கோல் தேவையானா கண்டிப்பா தேவை. ஏன்? உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கோல் இலக்கு அப்படிங்கிறது தேவை. உங்களுக்கு ஒரு இலக்கு இருந்துச்சுன்னா நீங்க தேவையில்லாத விஷயத்துல உங்களோட கவனத்தை செலுத்த மாட்டீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதுல மட்டும்தான் உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க இருக்கணும். நீங்க எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரியானதாகவும் அதை வேகமாகவும் எடுக்க பழகிருப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரிதான், அது ரொம்ப பர்ஃபெக்டாவும் ரொம்ப துல்லியமாவும் அதை செய்யறதுக்கு
நீங்க பழகியிருப்பீங்க. எப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா. ஒரு கோலை நோக்கி பயணப்படும் போது நீங்களே ரொம்ப மோட்டிவேஷனாவும், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாவும் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் கோலை நோக்கி நீங்க பயணிச்சுட்டே இருக்கும்போது, சக்சஸ் நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. நீங்க கோலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும்போது, டெஃபினட்டா உங்க வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ, அப்ப இதுக்கு எந்த விதமான ஏஜும் கிடையாது. ஸோ, உங்களுக்குன்னு ஒரு இலக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த இலக்க நோக்கி நீங்க நகரும்போது, இவ்ளோ விஷயங்கள உங்கள அறியாமயே நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பா அதுக்காக கோல்ஸ் தேவ. சரி சார், நானும் கோல்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஆனா 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. அடையவே முடியல அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும்போது, கோல்ஸ நீங்க ஃபிக்ஸ் பண்றதா இருந்தா, இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் நீங்க கோல்ஸ ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ உலகம் பூரா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா தான் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது. இதுல ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம்லின்னு இருக்கு. அதாவது எந்த ஒரு இலக்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் சரிதான், அது ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு ட்ரெய்னர் அப்படின்னா, என் துறை சார்ந்து நான் அடுத்த ஒரு 10 வருஷத்துல உலகமே பேசக்கூடிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹெச்ஆர் ட்ரெய்னர் ஆகப் போறேன். அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். சரிங்களா? அத விட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அ அடுத்த ஒரு 4 வருஷத்துல நான் வந்து பயங்கரமான ஒரு சமையல்காரர் ஆகப் போறேன் அப்படின்னுட்டு நான் என்னுடைய கோல வேற எங்கேயோ ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, அது எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஸ்பெசிஃபிக் கிடையாது. எனக்கு அந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா யாரோ என்ன சொல்றாங்க, யாரோ நீ அதுக்கு தகுதின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு நான் ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணேன்னா, அது கண்டிப்பா அடைய முடியாது. அப்போ நான் யாரு? என்னோட தகுதிகள் என்ன? எனக்கு என்னெல்லாம் பிளஸ்ஸு? எதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணா எனக்கு எது வரும்? என்னால எத செய்ய முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க உட்கார்ந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கோல ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, அது கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. மெஷரபிள் அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா, அத வந்து ஒரு அளவிடக்கூடிய ஒரு தூரத்துல இருக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து நான் வந்து ஒரு 6 மாசத்துல செஞ்சு முடிச்சுருவேன். இல்ல ஒரு 1 வருஷத்துல செஞ்சு முடிச்சுருவேன். இல்ல இத செய்றதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படின்னுட்டு ஒரு மெஷரபிள் அளவிடக்கூடிய ஒரு கால அவகாசம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, அத முடிக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அச்சீவபிள் அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து ரைட் இத செஞ்சாகணும்னு முடிவு பண்றேன். இது வந்து ஒரு 2 வருஷம்னு ஃபிக்ஸ் பண்றேன். ஆனா, அத அடையவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு இறந்து போன என்னுடைய தாத்தாவ நான் உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஒரு கோல ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் எனக்கு சம்மந்தப்பட்டது தான். மெஷரபிள் அதுக்கு ஏதாவது ஒரு டைம் பீரியட் இருக்குன்னு பார்த்தா இல்ல. அச்சீவபிள் முடியுமான்னு பார்த்தா கிடையாது. அப்போ இந்த கேட்டகரிக்குள்ளார அது வரும்போது, இந்த ஃபார்முலாக்குள்ள இம்ப்ளிமெண்ட் போகுது. இந்த 5த்தையும் அது பாஸ் ஆனுச்சுன்னா, அந்த கோல நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த 5த்துல எங்க அது ஃபெயில் ஆனாலும் சரிதான், அந்த கோலா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ அப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ண கோல் வந்து அச்சீவபிளா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தென் ரியலிஸ்டிக் இந்த நிகழ்கால உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு உண்மையான விஷயமாக இருக்கா? இல்ல பொய்யா, கற்பனையா, ஏதோ ஒண்ணத்த நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ விஷயத்துக்காக உங்களுடைய டைம, மத்ததெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரியலிஸ்டிக் கோலா இருக்கா? அப்படின்னு செக் பண்ண சொல்றேன். தென் டைம்லி எந்த ஒரு கோலா இருந்தாலும் சரிதான், அதுக்கு ஒரு டெட்லைன் நம்ம கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹெச்ஆர் ட்ரெய்னரா ஆகப் போறேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, எப்ப ஆகப் போறேன்? ஆகப் போறேன்னு மட்டும் சொல்லிட்டா முடியுமா? கிடையாது. ரைட்ஸ். அது எப்ப ஆகப் போறோம் அப்படிங்கிற ஒரு டேட்டு, டைமு, வருஷம் இத கூட என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க. இல்ல நான் ஒரு சொந்த வீடு கட்டப் போறேன்னு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த வருஷம், எந்த நாள், எந்த கிழமையில நீங்க அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வைக்கப் போறீங்க. எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, தெளிவா ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாரி இந்த 5 விஷயத்தையும் உங்க கோல்ஸ் கூட கம்பேர் பண்ணி, இந்த 5 பாயிண்ட்டும் அதுல பாஸ் ஆனுச்சுன்னா மட்டும் தான் அத கோல்ஸா வச்சுக்கணும். இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற ஃபார்முலால பாஸ் ஆகுற எந்த ஒரு கோலும் இதுவரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப நாம ஒரு வேளை கோல் வச்சு அது ஃபெயிலா போயிருந்துச்சு அப்படின்னா, அத இந்த ஸ்மார்ட்க்குள்ள போட்டு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஃபெயில் ஆனுச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஒரு கோல் செட்டிங் பண்ணுங்க. அந்த கோல அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இன்னும் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் ஷீட் எடுங்க. ஸோ அதுல உங்கள பத்தி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 10 வருஷத்துல நீங்க எங்க இருக்க போறீங்க அப்படிங்கிறத ஒரு கற்பனை பண்ணுங்க. ரைட்ஸ். நீங்க எப்படி இருக்கணும்? உங்கள சுத்தி யார் இருக்கணும்? உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போது? அ நீங்க எப்பேர்ப்பட்ட நபரா இந்த சமுதாயத்துல இருக்க போறீங்க? உங்கள சுத்தி யாரெல்லாம் இருக்கணும்? நீங்க 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எதெல்லாம் உங்கள சுத்தி இருக்கும்? இப்படின்னு சொல்லிட்டு, அ உங்கள கற்பனை பண்ணி ஒரு இமேஜினேஷனுக்கு கொண்டு வாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, விஷுவல் மோட்டார் ரெஹர்சல்னு சொல்லுவோம். விஎம்ஆர்ன்னு சொல்லுவோம் இத. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அதாவது நீங்க எத திருப்பி திருப்பி நினைச்சுட்டு இருக்கீங்களோ, அதுவா தான் உங்க வாழ்க்கையா மாறும். நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. "நீ எதுவாக நினைக்கிறாயோ, அதுவாகவே ஆகிறாய்." விவேகானந்தர் சொன்னது.
ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், பைபிள்ல சொன்னது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க எதை திருப்பி திருப்பி நினைக்கிறீங்களோ, எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ, எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதுக்கு ஆசைப்படுறீங்களோ, எது உங்ககிட்ட அதிகமா ஊறிக்கிட்டே இருக்கோ கற்பனையில, அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, உங்க வாழ்க்கைய வடிவமைக்குது. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கை கடல்ல இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைகள் சுத்தி அதுல தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு செல்வ செழிப்போடு ஒரு நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை சுத்தி அதுல தான் இருந்திருக்கும். இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க ஒரு போற்றக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைகள் அதுல இருந்திருக்கும். ஸோ நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்களோ, அதுதான் உங்கள சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அடுத்த 10 வருஷத்துல நீங்க எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுங்க. இல்ல அது ஒரு அடுத்த 5 வருஷத்துல நான் எப்படி இருக்க போறேன்? என் வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது? சமுதாயத்துல எனக்கான பிளேஸ் எங்க இருக்க போகுது? என்கிட்ட எத்தனை வீடு இருக்க போகுது? என்கிட்ட எத்தனை கார் இருக்க போகுது? என்கிட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்க போகுது? இல்ல என்கிட்ட எவ்வளவு நாலேட்ஜ் இருக்க போகுது? இந்த சமுதாயத்துக்கு நான் என்னென்னலாம் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பாருங்க. இது உங்கள அடுத்த கட்டத்துல மிக வேகமா நகர்வதற்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பெரிய ஆ எக்ஸலன்ட்டான ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனா இருக்கும். அத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த விஎம்ஆர் அப்படிங்கிறத. ஸோ இதுக்குன்னு நெறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸோ கோல் செட்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அத அடையறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த அடாப்டபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது. ஆ இந்த அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறதும் எது கிடைக்குதோ அந்த இடத்துல போய் நான் அடாப்ட் ஆயிக்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்கிறது. அதே நேரத்தில ஃப்ளெக்சிபிலிட்டினா, நான் அடாப்ட் ஆன இடத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, எங்க விட்டு குடுக்கணுமோ, அங்க விட்டு குடுத்து, எங்க வளைஞ்சு குடுக்கணுமோ, அந்த வளைஞ்சு குடுக்கக்கூடிய ஒரு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து லைஃப்ல நடக்கக்கூடிய நெறைய தேவையில்லாத விஷயங்கள என்கிட்டேருந்து விலக்கி வைக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப நாம இருக்கிற இடத்துல நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு பண்புல பார்த்தீங்கன்னா, அடாப்டபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இது எப்ப நடக்கும்னா, உங்கள நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது கண்டிப்பா இது தன்னாலே நடக்கும். நீங்க எல்லா இடத்துலயும் அடாப்ட் ஆயிப்பீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருப்பீங்க. ரைட்? இதெல்லாம் உங்கள நீங்க லவ் பண்ணும்போது நடக்க ஆரம்பிக்கும். ஹெல்த்தி ஹேபிட்ஸ். ஸோ காலை சக்கரத்துக்குள்ள இருக்கும்போது இத பத்தி நம்ம அதிகமா பேசணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பேலன்ஸ்டான லைஃப் ஸ்டைல், பிசிக்கல் அண்ட் மென்டலா அ உங்களுக்கான ஹெல்த் என்னென்னலாம் தேவைப்படுதோ, அத எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், அந்த பண்புகள், அதுக்கான ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வளர்த்துக்கணும். அதற்கு நீங்க செய்ய ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுக்கு காலை சக்கரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த பிசிக்கல் எக்சர்சைஸ் தாண்டி மென்டல் எக்சர்சைஸும் நமக்கு நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க செஞ்சு மனச ஒருநிலைப்படுத்திக்கங்க. உடம்புக்கு எப்படி இந்த எக்சர்சைஸ் வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயமோ, அது மாரி மனசுக்கு நெறைய ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் செஞ்சு உங்களோட ஹெல்த்தியான ஹேபிட்ஸ ஒரு பழக்கவழக்கமா மாத்திக்க ஆரம்பிங்க. இது எப்ப நடக்கும்னா, உங்கள நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது நடக்கும். பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நபர் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்ப வச்சுப்போம். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவோம். அவங்களுக்கு நம்ம ரோல் மாடலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம் பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்றது. இந்த பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும்போது, நீங்க இன்னொரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆ நம்ம கூட இருக்க எல்லாருமே வந்து, நம்ம அடுத்த கட்டத்துல போறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்படின்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் தான். இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, நம்ம ஏற்கனவே வந்து காலை சக்கரத்துடைய நம்ம கடைசி நிகழ்வு நம்ம காக்ரோச் வச்சு பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். இந்த உலகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, நம்மள சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்துல முன்னேறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர்ன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள தவிர ஆ பெருசா நம்மள யாராவது சொல்லிட முடியுமான்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு என்னுடைய அப்பா, அம்மா கண்டிப்பா பெத்தவங்க அப்படிங்கிறதுனால செய்யலாம். இத தாண்டி இன்னைக்கு கூட பொறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி கூட இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அடுத்த லெவல்ல போறோம் அப்படின்னா, அவங்களால அத பொறுத்துக்க முடியாத ஒரு காலகட்டத்துல தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நாம இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க 2 ஆப்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த 2 ஆப்பிளுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு ஆப்பிள் அழுக ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல இருக்க ஆப்பிள் என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்பிள் வந்து அழுகாது. இல்லன்னா, அது கூடவே இருக்கிறதுனால இந்த ஆப்பிளும் அழுக்கு போயிடும். சரிங்களா? ஆல்வேஸ் சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்பிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், அந்த மாரி பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்களும் எப்படி இருப்பீங்க? பாசிட்டிவா இருப்பீங்க. அவங்க நெகட்டிவ் தாட்ஸோட இருக்கக்கூடிய இந்த அழுகிப்போன பழம் மாரி மாறிட்டாங்க அப்படின்னா, அவங்க கூடவே நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாட்ஸ் உங்ககிட்ட பறக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால ஐடென்டிஃபை த ரைட் பீப்பிள். அவங்க கூட டிராவல் பண்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள சுத்தி பாசிட்டிவாவும், சப்போர்ட்டிவாவும், இன்ஸ்பைரிங் பண்ணக்கூடிய பீப்பிள் கூட நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க. இது ரொம்ப முக்கியம். அத கண்டுபிடிக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு. இத எப்ப கண்டுபிடிப்போம்னா, நம்மள லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும். டைம் மேனேஜ்மென்ட் இன்னைக்கு நெறைய பேருக்கு எனக்கு நேரமே பத்தலங்க. காலங்காத்தால 5 மணிக்கு எந்திச்சு காலை சக்கரம் பண்றேன். நைட்டு பார்த்தீங்கன்னா, படுக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுது நெறைய பேர் புலம்புவாங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே டைம் இருக்கு.
வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்டமா சாதிச்ச அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சரியா பண்ண தெரிஞ்சுட்டா போதும். அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்க பண்ணணும்னா, நீங்க உங்களுக்கு எது முக்கியமான இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் போன கிளாஸ்ல கூட. இன்னைக்கு நான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. அதுல எது கஷ்டமானதா இருக்கோ அத சாப்பிடுங்க. ஈட் த ஃப்ராக்ன்னு சொன்னேன். அந்த மாரி உங்களுக்கு இன்னைக்கு என்ன டாஸ்க்லாம் இருக்கு, இன்னைக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. அந்த வேலைக்கு எதுக்கு முக்கியமான வேலையா இருக்கோ அந்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுங்க. அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்கிறத பாருங்க. அந்த டைம் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேவையில்லாத விஷயத்துலேருந்து நீங்க டீவியேட் ஆகி கண்டிப்பா பண்ண முடியும். இதையும் தாண்டி என்னால டைம் மேனேஜ்மென்ட் பண்ண முடியல சார். நான் பிரையாரிட்டைஸ் குடுத்து டாஸ்க்லாம் எழுதிட்டேன். ஆனா என்னால வந்து அந்த வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்கே டைம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ரைட் சைட்ல 3 வார்த்தைகள் போட்டிருக்கேன். வேஸ்டிங், ஸ்பெண்டிங், இன்வெஸ்டிங் சொல்லிட்டு. ஸோ டைம வந்து இன்னைக்கு மக்கள் இந்த 3 விதமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த 3 அ வித பருவமா வந்து நம்மளுடைய வாழ்க்கைய பிரிக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த டைமையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 8, 8, 8 மணி நேரமா நீங்க 3 8ஆ பிரிச்சீங்க அப்படின்னா, இப்படிதான் நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். ஸோ எப்படி மக்கள் அதிகமா வந்து டைம பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வேஸ்டிங். அதாவது அவங்க செலவழிக்கக்கூடிய அந்த நேரம்ங்கிறது அவங்களுக்கும், சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனமே இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வெட்டி கதை பேசுறது, வேலை பார்க்குற இடத்துல பொழுது போகாம செல்ஃபோன் நோண்டுறது, சாயந்தரத்துல தேவையில்லாம வெளியில சுத்திட்டு இருக்கிறது. ரைட்ஸ் இந்த மாரி நெறைய நேரத்த பார்த்தீங்க அப்படின்னா, நாம வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங். இந்த வேஸ்டிங்க்கும், ஸ்பெண்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, வேஸ்ட்ன்னா அது யாருக்குமே யூஸ் இல்ல. பட் ஸ்பெண்ட் அப்டிங்கிறது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் கூட இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஸ்பெண்ட் அப்டிங்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு ஜிம்முக்கு போறீங்க. ஒரு எக்சர்சைஸ் பண்றதுக்காக 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்டின்னா, அது வந்து ஸ்பெண்டிங். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக பண்றீங்க. இல்ல ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் போறீங்க. ஏதோ ஒரு லாங்குவேஜ கத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க டியூஷனுக்கு போறீங்க. இல்லன்னா நீங்க போய் ஒரு கிளாஸ எடுக்குறீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து டைம வந்து என்ன பண்றீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்றீங்க. இல்ல ஃபேமிலிய கூட்டு பீச்சுக்கு போறீங்க. அவங்க கூட ஒரு தியேட்டருக்கு போறீங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட் கிடையாது. இதெல்லாம் ஸ்பெண்ட். அடுத்தவங்களுக்காக நீங்க பண்ணக்கூடிய நேரம். அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா ஸ்பெண்டிங். சரி. அடுத்ததா 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் சொல்றோம். ஸோ இந்த இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அங்கேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் இன்வெஸ்டிங் நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு பிசினஸ் ஹவர்ஸா இருக்கலாம். இல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல கூடிய 8 டூ 10 ஹவர்ஸ் டியூட்டி டைமா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தா காலேஜோ, ஸ்கூலுக்கு போற அந்த டைமா இருக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்க இந்த 3 கேட்டகரியில 24 மணி நேரத்த எங்க அதிகபட்சமா செலவு பண்றீங்கன்றத செக் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது நீங்க வேலை பார்க்குற இடமோ, தொழில் பண்ற இடமோ இருக்கட்டும். காலையில 10 மணிக்கு நான் கடைக்கு போறேன். நைட் 10 மணிக்கு தான் நான் வருவேன்னா, 12 மணி நேரம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. மீதி 12 மணி நேரம் என்ன பண்றீங்க? ஸோ அதுல எங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? எங்க வேஸ்ட் பண்றீங்கன்னு கண்டுபிடிங்க. ஸோ அதுல முக்கியமா ஸ்பெண்டிங்க கூட விட்டுறலாம். அடுத்ததா அந்த வேஸ்டிங்கிறத கண்டுபிடிச்சு, அந்த வேஸ்டிங் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்க டைம்ல. ஸோ அது ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ற நீங்க, இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது உங்களோட இலக்க அடைய முடியும் அப்படின்னா, அந்த வேஸ்ட் பண்ற டைம கண்டுபிடிச்சு, இங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த மாரி உங்களோட டைம என்ன பண்ணலாம்னா, நீங்க பிரையாரிட்டீஸ் குடுத்து டைம மேனேஜ் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அது அடுத்த கட்டத்துல உங்கள கொண்டு போறதுக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மென்ட்ங்கிறது ஒரு பெரிய கிளாஸ். நான் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுனால இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுதா, ஸ்பெண்ட் ஆகுறதா, இன்வெஸ்ட் ஆகுதான்னு கண்டுபிடிங்க. இந்த வேஸ்டிங்கும், ஸ்பெண்டிங்கும் குறைச்சுக்கிட்டு, நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டைம்ங்கிறது ஒரு ப்ராப்ளமாவே இருக்காது. ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி நம்மளுடைய இலக்கான பணமும் சம்பாரமிக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேவிங்ஸ்ல சொல்லுவாங்க. உங்களது முதல் செலவே சேமிப்பாக இருக்கட்டும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம காலச்சக்கரத்துல கூட நெறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸிய பத்தி பேசுங்க. ஸோ உங்களுடைய பணம் சம்பாதிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அத எப்படி நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெறைய விதமான இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ்லாம் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நெறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட், சிப் இந்த மாரிலாம் நெறைய விஷயத்துக்கு ஆப்ஸ் வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட்லேருந்து டெபிட் ஆயிக்கும். ஸோ நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம் ஆப்லயே. இது மாரி நெறைய விஷயங்கள் ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கு. நெறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்க்கான நெறைய பிளான்ஸ் இருக்கு. நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு பாண்ட்ஸ் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் தேடி கண்டுபிடிங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை சரியா கையாளுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் வச்சுக்கிங்க. அவர் மூலமா ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான அந்த எப்படி மற்றதை பத்தி ஒரு கல்வி அறிவு நமக்கு தேவையோ அதே மாதிரி பணத்தை மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அதை சரியா பண்ண ஆரம்பிங்க. இது சரியா பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை சரியா நகர்ந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கான்ட்ரிபியூஷன் ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த திறமைய கிடைச்ச வளங்களை பயன்படுத்தி நான் வாழ்க்கையில முன்னேறேன் அப்படிங்கிறத தாண்டி இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் எடுக்கிறது இங்கே தான் எடுக்கிறோம். ஆனா கொடுக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இங்க கொடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. ஸோ அதனால ஒருபோதும் எடுக்கிற இடத்துல கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க. எங்க எடுக்கிறோமோ அங்க கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம அந்த காலை சக்கரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ரோட்டரிக்குள்ள இருந்தோம். ரோட்டரியிலேருந்து நிறைய எடுத்தோம். அதனால திருப்பியும் ரோட்டரிக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த காலை சக்கரம் நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம குணபாலன் சார் மூலமா ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ எங்க எடுக்கிறோமோ அங்க கொடுக்கறதுக்கு நம்ம ஒருபோதும் தயங்கக்கூடாது. நீங்க என்ன எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதை எங்க எடுக்கிறீங்கன்னு கண்டுபிடிங்க. அதை திருப்பியும் அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த சொசைட்டிக்கு, இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம மூலமா ஏதாவது ஒண்ணு நடக்கணும், ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டா இந்த சொசைட்டிக்கு தேவைப்படும். அது உங்ககிட்ட பணமா தான் இந்த சொசைட்டிக்கு நீங்க செய்யணுங்கிறதான் கிடையவே கிடையாது. ஏன்னா வைரமுத்து சார் தான் அற்புதமா ஒரு வார்த்தை சொல்வார். இருப்பவன் கொடுப்பதை விட இருப்பதை கொடுப்பவன் சிறந்தவன் சொல்வார். அதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட காசு இருந்தா தான் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. காசு கொடுக்கறதா இன்னைக்கு நிறைய இடத்துல கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க கொடுத்தீங்கனாலே அது பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்ல ஒரு படிச்ச நபரா இருக்கலாம், ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீச்சரா இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்ல திறமையான ஒரு நபரா இருக்கலாம். இந்த கிவ் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரத்தையோ 3 மணி நேரத்தையோ படிக்க முடியாத, டியூஷன் போக முடியாத, கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அதுவே ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். இதுக்கு காசு தேவை கிடையாது. என்னால கொடுக்க முடிஞ்சது அது அப்படின்னா நான் அதை திருப்பி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களால என்ன முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால இந்த சமுதாயத்துக்கு உடல் உழைப்பு கொடுக்க முடியுமா? ரைட், ஒரு 2 மணி நேரம் இறங்கி ஒரு சின்ன சர்வீஸை முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாருங்க. உங்களால காசு தான் கொடுக்க முடியுமா? பிசிக்கல் எடுத்து கொடுக்க முடியாதா? ரைட், ஓகே. உங்களால முடிஞ்சதை இந்த கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி ஏதாவது ஒன்று கண்டிப்பா நம்ம எடுத்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. இது உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிக் உஜூசிக் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர் இவரு. ஸோ அமெரிக்கால பிறந்த ஒரு நபர். இந்த நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லவ் டுடேக்கு எப்படி நான் சம்மந்தப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா லவ் டுடே நான் என்ன நேசிக்க ஆரம்பிக்கும் போது, நான் அடுத்த கட்டத்தில் நகரணும் போது நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட என்னெல்லாம் இல்லை அப்படிங்கலாம் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். நான் இன்னும் பணக்காரன் ஆகலையா? ஓகே, என்கிட்ட இது இல்லை. நான் இன்னும் படிக்கலையா? ஓகே, என்கிட்ட இது இல்லை. நான் இன்னும் கருப்பா இருக்குனா காரணம் என்கிட்ட இது இல்லை. நான் இன்னும் குண்டா இருக்குனா காரணம் என்கிட்ட இது இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா காரணமா எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் வாழ்க்கையில என்னோட இலக்கை அடைய முடியாம போறதுக்கு, நான் வாழ்க்கையில ஜெயிக்காம இருக்கிறதுக்கு, நான் வாழ்க்கையில ஒரு விஷயத்த செய்ய முடியாம இருக்கிறதுக்கு என்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னுட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் காரணம் சொல்ல பழகிட்டே இருப்பேன். ஆனா ஒருத்தர் எப்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, தன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, அப்போ தங்கிட்ட எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. தங்கிட்ட எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்பார். ஸோ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நிக் உஜூசிக். நிக் உஜூசிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்பயும் இருக்கிறாரு. இந்த என்னோட கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க நேமை டைப் பண்ணி பாருங்க, அவரோட வீடியோஸ் வரும். அவருடைய வாழ்க்கை, குடும்பம் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ நிக் உஜூசிக் பிறந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தலை, இந்த உடம்பு இது மட்டும்தான் இருக்கு. 2 கை 2 கால் கிடையாது. ஸோ அவருடைய பிறப்பு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், ஒரு தலை இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரே ஒரு உடம்பு, 2 கை 2 கால் எதுவுமே கிடையாது. அப்படிதான் அவர் பிறந்தார். இப்ப அவர் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய அந்த அப்பா அம்மாவை பார்க்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெயின் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் ஆனா அந்த அப்பா அம்மா ரொம்ப வைராக்கியத்தோட இந்த குழந்தைய வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய ரொம்ப வைராக்கியத்தோட அந்த சமுதாயத்துல வெளியில வந்து வளர ஆரம்பிக்குது. ஆனா அந்த குழந்தை வந்து இப்படி வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு பொருளா, ஒரு கேலி பொருளா தான் இருக்குது. எல்லாரும் அது கூட அதை வச்சு விளையாடுறாங்க. அது கூட விளையாடல, அதை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப அசிங்கம், ரொம்ப அவமானம் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் நிக்கு ஜூசிக்கு வந்து அவங்க அம்மாகிட்ட போயிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு. அ என்ன ஏன் இப்படி என்னோட வாழ்க்கை போயிடுச்சு? எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, எல்லாரும் கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அ நிக் உஜூசிக்கு அம்மா சொன்ன ஒரே வார்த்தை அதுதான். உன்கிட்ட எது இல்லையோ அத நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத. எது இருக்கோ அத வச்சு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல எப்படி நகரலாம் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு ஒரு தெய்வ வாக்காப்படுது. உன்கிட்ட எது இல்லையோ 2 கை 2 கால் இல்லங்கிறதையே பார்த்துட்டு இருக்கிற. ஆனா உன்கிட்ட எது இருக்கு? இறைவன் அத தாண்டி உனக்கு ஏதோ ஒண்ணு குடுத்துருக்கான். அத ஃபோக்கஸ் பண்ணு உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம், நிக் உஜூசிக்கு தன்கிட்ட என்ன இருக்குன்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரால இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்? வாய தொறந்து பேச முடியும். அவ்வளவுதான். வேற எந்த வேலைக்கும் அவரால போக முடியாது. சோ, அப்ப வாய தொறந்து பேசலான்னும் போது வேற என்ன பண்றது? பேசுறாரு, பேசுறாரு, பேசுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு. அவர் பேசுறது எல்லாருக்குமே புடிச்சு போகுது. இன்னைக்கு நிக் உஜூசிக் உலகின் தலைசிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். சோ பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு இடத்துல பேசுறாருன்னா, இப்படிதான் அவரு இருப்பாரு. சோ அவர கூட்டி டேபிள்ல தூக்கி இப்படி நிக்க வச்சுருவாங்க. அவருடைய உடம்பு இப்படிதான் இருக்கும். சோ 2 கால் கிடையாது, 2 கை கிடையாது. சோ அவர் வந்து டேபிள்ல இப்படிதான் இருப்பாரு. இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னா நிக் உஜூசிக். என்கிட்ட இல்லாதத நான் எப்ப நினைச்சுட்டு இருந்தேனோ, அதுவரைக்கும் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகல. ஆனா என்கிட்ட எது இருக்கோ, நான் அத வச்சு வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கலாம்னு நினைக்கும்போது, இந்த உலகம் வந்து என்ன அங்கீகரிக்க ஆரம்பிச்சுச்சு. எனக்கான ஒரு பாராட்ட குடுத்துச்சு. எனக்கான ஒரு இடத்த குடுத்துச்சு. இத கண்டுபிடிச்சாரு நிக் வூஜூசிக். கண்டுபிடிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயித்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா விற்பனையில போயிட்டு இருக்கு ஒரு புக்கு. ஆ "நோ ஆர்ம்ஸ், நோ லெக்ஸ், நோ வொரீஸ்." கைகள் இல்லை, கால்கள் இல்லை, கவலை இல்லைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. சோ எந்த மாரி ஒரு பாசிட்டிவான தாட் பாருங்களேன். சோ கைகள் இல்லை, கால்கள் இல்லை. அதனால எனக்கு கவலையே இல்ல. அப்படின்ட்டு ஒரு புக்கு ரொம்ப வேகமா வித்துட்டு இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி வாங்கி அந்த புக்க கூட படிச்சு பாருங்க. சோ இன்னைக்கு நிக் வூஜூசிக் பார்த்தீங்க அப்படின்னா, உலகின் தலை சிறந்த ஒரு ஸ்பீக்கர். நெறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டீஸ் பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்ல போய் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய பேக்கேஜ் வாங்கி பேசக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நிக் வூஜூசிக் இருக்கிறாரு. காரணம் தன்கிட்ட எது இல்ல அப்படிங்கிறத நெனச்சு 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 வருத்தப்படாம, தன்ன நேசிக்க ஆரம்பிக்கும்போது, தன்கிட்ட எது இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாரு. சோ, அந்த இருக்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நெனச்சாரு. இன்னைக்கு அத திருப்பி அந்த சொசைட்டிக்கு குடுத்துட்டு இருக்கிறாரு. சோ, அதனால என்ன பண்றாரு, நிக் வூஜூசிக் அப்படிங்கிற இந்த நபர் இன்னைக்கு உலகின் ஒரு தலை சிறந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, லவ் டுடேல தான் நடந்துச்சு. யார் ஒருத்தரு தன்ன நேசிக்க ஆரம்பிக்கிறாரோ, யார் ஒருத்தர் தன்ன நேசிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்குள்ள வராரோ, அந்த ஸ்டெப்புக்குள்ள வராரோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா தன்கிட்ட எதெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாரு. நான் சொன்ன அந்த 12 பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கீங்க. சோ இதெல்லாம் உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டரி மாரி இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். நம்ம வந்துட்டு போறதுக்கான அடையாளத்த இந்த உலகத்துல நம்ம விட்டுட்டு போவோம். நமக்கான ஒரு சுவடு இருக்கும். எல்லாராலயும் நம்ம பேசப்படுவோம். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். ஸோ இதெல்லாமே நடக்கணும் அப்டின்னா, இன்னையிலேருந்து லவ் டுடே. அந்த லவ்வுங்கிறது நீங்க போட்ட லிஸ்ட் எல்லாம் தாண்டி உங்க பேர ஃபர்ஸ்ட் வச்சுக்கீங்க. ஸோ உங்கள முதல்ல நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. உங்ககிட்ட இல்லாத நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்ககிட்ட எதெல்லாம் இருக்கோ அதுக்கு நீங்க பாராட்டு குடுத்துக்கங்க. இருக்கிறத வச்சு அடுத்த லெவல்ல எப்படி மிக பிரம்மாண்டமா சாதிக்கலாம், செய்யலாம் அப்படிங்கிறத கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கான தெளிவான ஒரு திட்டத்த வச்சுக்கங்க. வாழ்க்கை ஒரே ஒரு தடவ தான். ஸோ அந்த ஒரு வாழ்க்கையில நம்ம வந்துட்டு போனதுக்கான ஏதாவது ஒரு அடையாளத்த நம்ம விட்டுட்டு போணும். அதற்கான முயற்சிகள கண்டிப்பா நீங்க செய்யுங்க. நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய இலக்குகளை சரியாக நிர்ணயித்து, அத அடைந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் தலைவரே. தேங்க் யூ. ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நன்றி, நன்றி. ஆ இன்றைய அதாவது நேத்து தலைவர் சொன்ன மாரி லவ் டுடேன்னோனே நானே டாபிக் கொஞ்சம் மாத்துனா நல்லா இருக்குமேன்னு தான் கேட்டேன். அது வந்து நாளைக்கு வந்து செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னாரு ஒரே வார்த்தை. இந்த ஒத்த வார்த்தை இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நல்ல வார்த்தையா இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையாவும் இருந்துச்சு. ஆ ஏன்னா, இன்னைக்கு வந்து நம்ம சிந்திக்கிறதே நமக்கு வந்து எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னைக்கு தலைவர் வந்து எடுத்த டாபிக்ல வந்து எதுவுமே நம்ம தேட வேண்டியதில்ல. எல்லாமே நம்மள்ட்டயே இருக்குது. என்ன ஒண்ணுன்னா பயன்படுத்த வேண்டிய விதங்கள் தான். நேத்து ஒரு நம்ம காலச்சக்கர அம்மாட்ட பேசிட்டு இருக்கக்குள்ள ஒரு செய்திய சொன்னேன். அதாவது எப்படின்னா, அந்த செய்திய நான் பிறகு சொல்றேன் உங்களுக்கு. அதே மாரி வந்து நமக்கு நாமே எந்த அளவுக்கு
நம்ம வந்து நம்மளை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். அத ஒரு உதாரணம் என்னன்னா, நமக்கு நாமே நம்ம மேல அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை நமக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளோட இன்னைக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நாம் நம்மை உணர வேண்டும். ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா, நம்ம என்னைக்கு எந்த விஷயத்த சொன்னாலும் உடனே என்ன செய்யணும்னா, அதை தட்டி கழிக்கிறதுலயே இருக்கிறோம். நம்ம அத செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வம் இல்லாம, எல்லாத்தையுமே தட்டி கழிக்கிறதுலயே இருக்கும். எப்படி நம்ம வந்து அத வந்து எப்படி அந்த காந்தியடிகளும், நேருவும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்தாங்களோ, அதையும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலயும் நம்ம வந்து முன்னெடுக்கிற விஷயத்த நம்ம வந்து பின்பற்றோம்னா, நம்மளோட வாழ்க்கை முறை வந்து கண்டிப்பாக முன்னேறும். ஒரு சாதாரண தண்ணி எடுத்துங்க. என்னைக்குமே ஒரு தண்ணி வந்து பின்னோக்கி போனதே கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஒரு தண்ணி ஒரு மழை பெஞ்சாலும் சரி, ஒரு எந்த இடத்துல ஒரு ஆத்துல இருந்தாலும் சரி, கடல்ல இருந்தாலும் சரி, வாய்க்கால்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு குளத்துல அந்த தண்ணியோட நிலைகள் என்னைக்குமே வந்து தண்ணிய ஊத்துனாலே உங்களுக்கு வீட்ல நீங்க ஊத்துனாலே முன்னெடுத்து தான் போகுமே ஒழிய, என்னைக்குமே தண்ணி வந்து பின்னாடி வந்துராது உங்களுக்கு. அவ்வளவு பெரிய நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து எந்த அளவுக்கு முன்னேறணும், எந்த அளவுக்கு செய்யணுங்கிறத வந்து நம்ம இந்த 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு வந்து நம்ம வந்து உணர்ந்தாலே போதும். அப்படிங்கிற ஒரு கற்பனையில வந்து இன்னைக்கு நம்ம வந்து அத விட்டுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல டாபிக் குடுத்திருக்காங்க. அத வந்து நம்ம கையில பிடிச்சுக்கணும். இதுல வந்து நம்ம வந்து எதையுமே எங்கேயும் போய் தேட வேண்டியதே கிடையாது. எல்லாமே நமக்குள்ளயே இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம உயரலாம் அப்படிங்கிற அதாவது கையும் இல்ல, காலும் இல்ல அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு வந்து எப்படி உலகளவுல பேசக்கூடிய உன்னத மனிதரா திகழ்ந்தாரோ, எதுவும் அந்த அறிவு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதாவது எதுவுமே நம்ம உடல்ல உறுப்புகளே இல்லாத அந்த மனிதரால சாதிக்க முடியுங்கிற அந்த நிகழ்வு இருக்குங்கொல்ல. எல்லாமே இருந்து நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு செயல் மட்டும் நம்மள்ட்ட இல்லங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து ஆஹ் தவறுதலா இன்னைக்கு எதையுமே இல்லாம நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எனவே இன்றைய செஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான செஷனா இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம இதை சார்ந்துதான் நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல இருந்து ஒன்னொன்னுத்தையும் கொடுத்துருக்கோம். எல்லா ஆசான்களும் நமக்கு பல்வேறு செய்திகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியம்னா அந்த காலச்சக்கரத்துல உள்ளவங்களுக்கு வந்து இன்னைய டாபிக் வந்து ஒரு அற்புதமான டாபிக்கா இருக்கும். ஏன்னா எல்லாமே கையில இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம கையில எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்க அத கையில எடுத்தீங்கன்னா, நீங்க தேட வேண்டியதில்ல. இருக்கிறதை பயன்படுத்தினாலே உங்களுடைய எல்லா விஷயங்களும் உங்களை வந்து சேரும். நீங்க வந்து தேட வேண்டியதில்ல. எல்லா விஷயங்களும் உங்களை வந்து சேரும் என்ற ஒரு நிகழ்வ நம்ம இந்த நேரத்துல தெரியப்படுத்துகிறோம். அதற்கு முதற் காரணம் உங்கள் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு மட்டும்தான். அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வ வந்து நமக்கு ரமேஷ் மோகன் சார் வந்து இன்னைக்கு சிறப்பா குடுத்திருக்கிறாங்க. அதாவது நமக்கு சிந்திப்பதை விட நம்ம எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்போம். முன்னாடி நம்ம ஆட்டம்ஸ் உதயா ஐயா கூட சொல்லியிருக்காங்க. தெரிந்து கொள்வதை விட தெளிவுபடுறது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போறோம் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா, கடைசியில போய் நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிடமா தான் இருக்கும். அதனால ஒண்ணொண்ணுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து தெளிவுபடுத்திட்டே போனோம்னா, நம்ம போய் சேர்ற இடம் வந்து பெரிய ஒரு ஞானமுள்ள, அர்த்தமுள்ள ஒரு இடமா நமக்கு அமையும் என்று இந்த நேரத்தில தெரிவித்துக் கொண்டு, இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக் ஒவ்வொரு நாளும் உங்கள வந்து நான் இன்னொன்னு என்னன்னா, இந்த காலைச்சக்கரத்துல இருக்கிறவங்கள என்ன அப்படின்னாக்கா, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நீங்க உங்கள வந்து செதுக்கிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும். அதாவது நேற்று என்னன்னாக்கா, ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு வந்து அதை விட ஒரு அருமையான சப்ஜெக்ட் கிடைக்குது. நாளைக்கு இதை விட ஒரு அருமையான சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படிங்கிற மாரி நமக்கு நாமே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வ வந்து நம்ம டெய்லி குடுத்துட்டு இருக்கோம். அது மாரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து செதுக்கி நம்ம வந்து அந்த முன்னேற்ற பாதையில் நடந்து அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வா நம்ம மாத்தி குடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, காலச்சக்கரம் நிகழ்வில் அற்புதமாக இன்றைய செஷனை ஏற்படுத்தி லவ் டுடே தன்னை நேசி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் முன்னாள் தலைவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நம்ம காலைச்சக்கரத்தோட தொடர் திட்டத் தலைவராக இருந்து இன்று கோ சேர்மனாகவும் இருந்து கொண்டு பன்முக பேச்சாளராகவும் இருந்து கொண்டு இன்று இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேச்சாளராக திகழக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் நமக்கு ஒரு அற்புத நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ரமேஷ் மோகன் சார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி தலைவரே. தேங்க்யூ தலைவரே. தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். ஓகே, அனைவரும் அட்மிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு உண்டான இன்னைய நிகழ்ச்சிகளுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுங்க.
நிகழ்ச்சியோட ஃபீட்பேக், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்ல தெளிவடைந்த விஷயங்கள் இருந்தா நீங்க கேட்டு இது தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வீடியோ மாதிரி கிடைக்குங்களா ஐயா? இது மட்டும் நீங்க நல்லா அருமையா இருக்குதுங்க ஐயா. என்னங்கய்யா? வீடியோ மாதிரி எனக்கு இன்னைக்கு இப்ப ஐயா சொன்னதெல்லாம் மாதிரி ரிப்பீட் பண்ணணும் மாதிரி இது வருஷமும் ஒரு தேவை மாதிரி இருக்குதுங்க ஐயா. வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு எல்லாம் நீங்க கிடைக்குங்களா ஐயா? கொஞ்சம் போட்டீங்க அவ்வளவு எல்லாம் கண்டிப்பா பாசிட்டிவ் எல்லாமே நம்ம இதை பண்ணா நல்லா இருக்கு எல்லாருக்கும். இந்த கிளாஸ் மட்டும் மனாகத்தோட இது மறுபடியும் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கை முன்னேற்றம், நமக்கு பாசிட்டிவ் எல்லாமே நம்ம லவ் எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஐயா. நீங்க சொன்ன ஒரு நாள் டெவலப்பா தான் இருக்குது. இன்னும் டெவலப் இன்னைக்கு மறுபடியும் கேட்கணும், உற்சாகமா இருக்குன்ற மாதிரி இது வருதுங்க ஐயா. மனப்பாடம் பண்ணன மாதிரி இருக்குதுங்க ஐயா நிகழ்ச்சிய மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு. அது ஏற்பாடு பண்ணி நல்லா இருக்குங்க ஐயா. கண்டிப்பா அந்த இதுக்கான வீடியோ உங்களுக்கு கிடைச்சிடும். நன்றிங்க ஐயா. சக்சஸ். ஏன் நம்ம கொடுத்துருவோம், கண்டிப்பா கொடுத்துருவோம். சார் வணக்கம், பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க பெருமாளையா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா 3 பேரு மட்டும்தான் சொன்னீங்க. 3 பேர்த்த தான் ஞாபகம் வந்து தன்னுடைய மறந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஃபீலிங் இன்னும் இருந்துகிட்டே இருக்குங்கய்யா. அதனால மிக அருமையான கருத்துக்கள். 6 அறிவு படைத்த நம்ம மனிதர்கள் என்ன பண்றோம், அந்த 2 கைகள் 2 கால்கள் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலுமே தலை வணங்கிட்டீங்கய்யா. மனம் அப்படின்னு நொந்து போயிருக்கீங்கய்யா. மிக அருமையான கருத்துங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. சொல்லுங்க ரவி சுந்தர் அம்மா, சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கா சார்? நீங்க சும்மா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கும். காலை சக்கரத்துக்குள்ள இருக்கும் போது மக்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸ்னாலே நமக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான் சார். ஓகேங்க சார். செல்ஃப் லவ் ரொம்ப மஸ்ட்ன்றத அழகா சொல்லிட்டீங்க இன்னைக்கு. அது இருந்தாலே மத்தவங்கள நேசிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அருமையா இருந்தது சார். நான் சில சமயத்துல நீங்க சொல்ற கருத்தை நாங்க கொண்டு போய் என்னுடைய மாணவருக்கு நான் சொல்லுவேன் சார். கான்ஃபிடன்ஸ் இஸ் மஸ்ட்ன்னு சொல்வேன். செல்ஃப் லவ் மஸ்ட்ன்னு சொல்வேன். கண்ணாடியில நம்மள நாமளே பார்த்துக்கிட்டாலே ஒரு நாளைக்கு அதற்கான புத்துணர்வு கிடைக்குங்கிறது அருமையான ஒரு விஷயம் சார். இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறது எங்களுக்கு உங்க மேல இன்னும் லவ் அதிகமாக்குது. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. லவ் டுடே சார். ஓகே, தேங்க்யூ சார். நீ உன்னை அறிந்தால் அவரு உங்களை நேசிக்க சொல்லி இருக்கிறாரு. நம்ம அறிந்தால் மட்டும் போதாது ரவிசுந்தர் சார். அடுத்த லெவல்ல லவ் பண்ண ஆரம்பிக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. நான் என்ன அறிஞ்சுக்கிட்டேன், என்னை பத்தி தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டேன். ரைட், ஓகே, அதனால என்ன யூஸ்? பட் ஆனா நான் என்ன லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் என்னால அடுத்தவங்களுக்கு பயனுள்ள ஒரு நபராக நான் மாறுவதற்கு முயற்சி செய்வேன். வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். கிவ் பேக் டு தி சொசைட்டி. இந்த சமுதாயத்தை ஏதாவது திருப்பி கொடுக்கணும். நம்மளால என்ன முடியுமோ நம்ம திருப்பி கொடுக்க போறோம், அவ்வளவுதான். சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க செக்ஷன் முடிஞ்சாலே ஒரு 5 நிமிஷம் எதுவுமே புரியாது. நம்ம ஏதோ உள்ள போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நம்ம இங்க இருக்கோன்ற ஞாபகமே எனக்கு வரும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து நான் செய்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமை. நல்லா முன்னேறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்ப தவளையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சார். 1 இல்ல 2 3 தவளை சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தெம்பா இருக்கிறேன் சார். ரைட். உடம்பு பார்த்தா தெரியுது, கொஞ்சம் பூசின மாதிரி தான் இருக்கு. சார் லூசா இருக்கு சார் ட்ரெஸ். அதான் சார் அப்படி இருக்கு. நான் வெயிட் லாஸ் இருக்கேன் சார். நான் ஒத்துக்க மாட்டீங்களா எதையும்? ஆமா, இல்ல சார், வெயிட் லாஸ் தான் சார் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் சேர்த்து லவ் பண்றேன் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். எஸ்மா, சொல்லுங்க. சார், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் முதல் முறையா எனக்கு காலேஜ் நிகழ்வு மூலமா உங்களை பாக்குறதுக்கும் உங்களுடைய சிந்தனைகளை கேட்கறதுக்கு எனக்கு இன்னைக்கு முதல் முறையா வாய்ப்பு கொடுத்த குணபாலன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நீங்க ரொம்ப அழகா ஸ்பீச் கொடுத்தீங்க. ரொம்ப நாள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்களை முறையா உங்களை பாக்குறேன் நான். ஏன் கேள்விப்பட்ட முறையில நீங்க வரல? நீங்க எங்கேயோ
ரொம்ப நாள் கிளாஸ் அட்டன் பண்ணல. இதுக்கு முன்னால அதாவது உங்களுடைய சிந்தனை துளிகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கேன். நீங்க எங்கேயோ இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இது இந்த குரூப் மூலமா உங்களை இன்னைக்கு பார்த்ததுக்கும் உங்களுடைய ஸ்பீச்ச கேட்டதுக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூமா. உங்க முழு பேர் லக்ஷா, லக்ஷ்மியா? லக்ஷ்மிங்களா? சார் ஆமா சார். சரிம்மா, ரைட், தேங்க்யூ. தொடர்ந்து நிகழ்ச்சியில கலந்துக்குங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். வணக்கம் சார். எஸ் சார் வணக்கம். வணக்கம் இஸ்மாயில் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மேடம் எப்படி இருக்காங்க? பொண்ணு எப்படி இருக்காப்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். சந்தோஷம், சூப்பர். சார் இந்த 12 பாயிண்ட்ஸ் எல்லாம் முதல்ல எழுதல சார். 2 பாயிண்ட்ஸ் தெரியலைங்க சார். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் சார். சரி, உங்களுக்கு வீடியோ அனுப்ப சொல்லிடுறேன் குடபாலன் சார்ட்ட. நன்றிங்க சார். நன்றி. இன்னைக்கு வீடியோ மட்டும் ஸ்பெஷலா போட்டு லேட்டா ரிலீஸ் பண்ணாம இன்னைக்கு வீடியோ இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுறோம். குணபாலன் சார் ஓகேங்களா? பர்மிஷன் கொடுங்க. கொடுத்துருவோம், அன்னன்னைக்கு கொடுத்துருவோம். இப்ப டெய்லி அன்னன்னைக்கு அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கு. அப்படியா? சரி, ரைட், ஓகே. இன்னையோட வீடியோ இன்னைக்கே வந்துடும் இஸ்மாயில் சார். நன்றிங்க சார். நன்றி. இஸ்மாயில் சார் தான் ரொம்ப தெளிவடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம வகுப்பு ஆரம்பிக்க இருந்த நோக்கத்தோட இப்ப வந்து நிறைய ஸ்பிரிட்டா இருக்காங்க. சூப்பரா இருக்காங்க. இப்பதான் நல்லா பேசுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. நன்றிங்க. பயிற்சி செய்யறதுலயும் சரி, பேசுறதுலயும் சரி. தேங்க்யூ கவிதா மேடம், மெசேஜ் போட்டிருக்கீங்க உங்களுடைய ஃபீட்பேக்க. தேங்க்யூ. ஹீலர் இளங்கோவன் சார், தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எஸ் சார், சொல்லுங்க அனுஷ்யா. குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். நேத்து நம்ம காலேஜ் சக்கரத்துல உள்ள சார் கிட்ட பேசணும். நைட்டு 8:30 மணிக்கே படுத்துட்டேன். கரெக்டா 3 o'clock முழிப்பு வந்தது. மிடில் எந்திரிக்கவே இல்லை. மனசு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அதே மாதிரி நடக்கும்னு நினைச்சேன். நீங்க சொல்லும்போது நம்மள நான் எப்பவுமே யாராவது கேட்டா சிரிப்பாங்களோன்னு சொல்ல மாட்டேன். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப அழகா இருக்க நீ, கண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு. இது நீங்க ஒருபோதும் சிரிக்காம சொல்லி பாருங்களேன். உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணு மாதிரி உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. உங்க ஐப்ரோஸ் மாதிரி யாருக்குமே கிடையாது. சரிங்களா? சோ அது வந்து யூனிக். ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைக்கு கூட பாத்தீங்கன்னா கைரேகை வேற மாதிரி இருக்கும். சோ இறைவன் படைப்புல பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் கிடையவே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது உங்களை நீங்க பாராட்டிக்கிறதுல ஏன் நீங்க சிரிச்சுக்கிறீங்க? அடுத்தவங்க நினைக்கிறதுலாம் மேட்டரே கிடையாது. நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்ன அடுத்த லெவல்ல கொண்டு போகும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு உதாரணமா நானும் இருக்கேன். அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ சார், வணக்கம் சார். எஸ் சுகந்தி மேடம், சொல்லுங்க. அது நீங்க கேட்ட உடனே நான் ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ண சொன்ன மாதிரி எங்களை நாங்க லவ் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். இனிமே அதை நாங்க கண்டினியூ பண்றோம். அதே மாதிரி நீங்க எந்த ஒர்க்குக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த தவளைய வந்து முன்னாடி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, அது இப்ப கொஞ்சம் இவ்வளவு நாள் ஞாபகம் இல்லை. இப்ப உங்க கிளாஸ் கேட்டதுல இருந்து நம்ம கடினமான ஒர்க்குக்கு வந்து முதல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து அதை செய்யணும்ன்ற அந்த தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிச்சு. உங்க செஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் பண்ண தூக்கம் வந்தாலும் இல்ல எந்த ஒர்க் இருந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்து உங்களது அட்டன் பண்ணிடுறோம். ரொம்ப நன்றி சார். அப்ப நம்ம இலக்கை வந்து நீங்க 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்றத விட நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ண முடியுமா? அதையும் நம்ம வச்சுக்கலாமா? ஒரு 1 இயர்க்குள்ள எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இல்ல 2 இயர்ஸ்க்குள்ள அப்படியே இலக்கை நம்ம குறைச்சிக்கலாமா? பண்ணி அது மாதிரி இமேஜினேஷன் பண்ணலாமா? கண்டிப்பா. அதாவது இப்ப கோல் செட்டிங்கிறதே நான் 1 டே கிளாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? சோ கோல் செட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க 3 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் நீங்க செட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், மிட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் நம்ம சொல்லுவோம். நீங்க ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்குள்ளார உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் நீங்க அடையணுமோ அது ஷார்ட் டேர்ம்ல இருக்கும். மிட் டேர்ம்ங்கிறது அடுத்த 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது மிட் டேர்ம். லாங் டேர்ம்ங்கிறது பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையோட இலக்கு, நான் பர்பஸ், நான் பிறந்ததே இதுக்கு தான் அப்படின்னு நினைச்சு எதை செய்யணும்னு அது ஒரு 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. இப்போ உங்களுடைய நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கோல் 1 வருஷத்துல அடையக்கூடியதா, 5 வருஷத்துல அடையக்கூடியதா, 10 வருஷத்துல அடையக்கூடியதாங்க உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கோலை நீங்க ஷார்ட் டேர்மா, மிட் டேர்மா, லாங் டேர்மான்னு ஃபிக்ஸ் பண்ணணும்.
ஸோ உங்களோடது சரிங்க அடுத்த ஒரு வருஷத்துல பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு எங்கிட்ட கையில ஒரு 50 லட்ச ரூபா காசு இருக்கு. இந்த 50 லட்ச ரூபா வச்சு நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கோல். கரெக்டா? எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு 8 மாசம் போதும். நான் நினைச்ச மாதிரி ஒரு வீடு கட்டிச்சிடலாம். ஆனா எஸ் சார் நான் 50 லட்ச ரூபா சம்பாதிச்சு ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு வருஷம் நடக்குமான்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆமா அப்போ 2ல இருந்து 3 வருஷமா நான் தள்ளி போறேன்னா அது வந்து மிட் டேர்ம் கோல். ஓகே ஸோ உங்களுடைய கோல் புரியுது நீங்க ஃபிக்ஸ் பண்றது 1 இயர்க்குள்ள நடக்கணும் அப்படின்னா அது ஷார்ட் டேர்மா அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி சார் மச் மேடம். கவிதா மேடம் இந்த என்டையர் ஸ்லைட்ஸுமே எனக்கு உங்களுக்கு வீடியோவா கிடைச்சிரும் இன்னைக்கு. சார் நமஸ்கார் சார். நான் பன்னீர்செல்வம் வாங்க சார், எப்படி பேசுறேங்க. இருக்கீங்க? சார் நமஸ்கார், பன்னீர்செல்வம் பேசுறேன் சார். எஸ் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மள நாம ஏன் லவ் பண்ணல ம். அப்படிங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஆடியோ சரியில்லை சார், நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. பன்னீர்செல்வம் சார். எஸ் சார், உங்களால பேச முடியலன்னா மெசேஜ் அதாவது நமக்கு நம்மளை அப்படியா கேக்குதா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. கேக்குதா? சரி, ஓகே ஓகே. இப்ப ஆக்சுவலி இப்ப நம்மள நாம ஏன் லவ் பண்ண கேக்குதுங்களா? கேக்கலையா சார்? கேக்குது. சார் ஓகே. இப்ப நம்மள நாம ஏன் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம கண்ணு வந்து நம்மள நாம பாக்குறதே கிடையாதுங்க. நம்ம எங்கனாலும் வெளியில போகும்போதோ அல்லது வந்து மூஞ்சி மட்டும்தான் பாக்குறோம், தலை செய்வோமோ தான் பாக்குறோம். மற்றபடி நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறதே கிடையாது. நாம எதை நினைக்கிறோமோ அதை தான் நாம வந்து லவ் பண்றோம். பாத்தீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளை பத்தி நாம நினைக்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம கண்ணு பாக்குறது வந்து நமக்கு எதுக்கால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே வந்து கண்ணு பாக்குது. ஸோ அதனால வந்து அதை மட்டுமே வந்து மனசு வந்து இது பண்ணுது. நம்மளை பத்தி நம்ம வந்து என்னைக்குமே நம்ம நினைக்கிறதே இல்லை. அதனால தான் வந்து நம்மளை வந்து நாம வந்து லவ் பண்றதுங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து நம்மளே நாம வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிறிது நேரம் நம்ம முழு கண்ணாடியில வந்து நம்மளை தினசரி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மளை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களே வந்து செல்ஃப் லவ் வந்து கண்டிப்பா இருக்குங்க. ஸோ அதனால வந்து நம்ம பார்க்காதனால தான் நம்மளால லவ் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து இது என்னுடைய மனசுல வைத்து ஒரு விஷயங்க. சரி, நன்றி. தேங்க்யூ. நன்றி. வணக்கம் சித்தானந்தம் சார். ஐயா, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நன்றி. நோட்ஸ் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுங்க ஐயா. டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க, வேஸ்டிங், ஸ்பெண்டிங், இன்வெஸ்டிங் சொன்னீங்க. வந்து வேஸ்டிங் டைம் தான் நிறைய இருக்கு ஐயா. எனக்கு ஒரு நாள்ல நிறைய இருக்கு. வாத்தியார் சொல்ற பேச்சா இது? இல்லைங்க, அது இல்ல, இருக்குது, ஆனா குறைக்கணும். சரி, ரைட். கண்டுபிடிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. அந்த வேஸ்ட் பண்றத கொஞ்சம் ஃபேமிலிக்காகவோ உங்களுக்காகவோ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்க. இல்ல, அது இன்னும் அதிகமா இல்ல, சும்மா அந்த வந்து நிறைய மாணவர்கள்லாம் வந்து இப்ப செல் பாக்குறாங்க, அதான் வேஸ்டிங் நினைக்கிறாங்க, வேற ஒண்ணும். சரி பண்ணிடலாம். பசங்களுக்கு கத்துக் கொடுங்க இந்த விஷயத்த. வேஸ்ட் ஆகிற டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இப்போதைக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆகிற டைமை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இன் எஜுகேஷன், இன் பர்சனல் டெவலப்மெண்ட், ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்க. அடுத்தது கைகள் இல்லை, கால்கள் இல்லை, கவலை இல்லை. அது மிகவும் நன்றாக இருந்தது ஐயா. அந்த புத்தகம் தமிழ்ல இருக்கிறதா? தமிழ்ல அவைலபிளான்னு எனக்கு தெரியல. ஆனா மோஸ்ட்லி தமிழ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாராவது ஒரு ஆத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாதான் உண்டு. ஆனா நீங்க வாத்தியார், நீங்க எடுத்து இங்கிலீஷ்லயே படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க படிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா பசங்களுக்கு தமிழ்ல சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிங்க. சரிங்க, நன்றிங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பசங்களுக்கு கொண்டு போய் சேருங்க.
இது மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் புக்ஸ் இருக்கு. சரி சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. சரி, தேங்க்யூ சித்தானந்தன் சார். தேங்க்யூ. ஏன் இன்னைக்கு மூஞ்ச காமிக்க மாட்டேங்கிறீங்க? ரைட், ஓகே. அந்த தெய்வீக சிரிப்பு ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு இந்த இந்த இன்றைய நாள் வந்து ஒரு அற்புதமான நாளா இருக்கும். நன்றி 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 சித்தானந்தன் சார், தேங்க்யூ. செல்ல ஸ்கேன் பண்ணிக்கலாம் தமிழ்ல. பாத்தீங்களா, சரி, உங்களுக்கு சரிங்க. ஐடியா கொடுக்குறாரு அவரு. நன்றிங்க ஐயா. எஸ், வேற ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? செஷன் முடிச்சுக்கலாமா? மணி ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றி நன்றி. இன்றைய நிகழ்வு வந்து எல்லாருக்குமே சிறப்பா இருந்திருக்கும். எல்லாரோட ஃபீட்பேக்கும் நல்லா இருந்துச்சு. சிறப்பா ஃபீட்பேக் சொன்னீங்க. இதுல என்ன விஷயங்கள்னா எல்லாமே வந்து நம்ம காலைச்சக்கரத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இதுல வந்து நம்ம தேட வேண்டியது இல்ல. தேட வேண்டியது எல்லாமே நமக்கு டெய்லி கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம நம்மை நாமே அன்பு செலுத்த வேண்டியதும், நமக்கு நாமே நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டியதும் 2 விஷயங்கள் தான். சொன்ன மாரி வேஸ்ட்ட வந்து எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றோமோ, அது வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்ட்டா கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா கிடைக்கும். அத 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கு நாமே செய்றோமோ அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து இந்த காலச்சக்கரத்துல வர்ற அன்பர்கள் வந்து அவங்க பயன்படுத்துற விதத்த வச்சே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து சிறப்பா நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது நடந்துகிட்டு இருக்குது. பயன்படுத்தி நம்ம வந்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான். அந்த அளவுக்கு நீங்க வந்து இத பயன்படுத்துங்க. ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து சிறப்பான நாளாக ஒவ்வொரு நாளும் அமையும். நம்ம எப்படி அந்த 23 1 23:1 அப்படிங்கிறத வந்து நம்ம காலச்சக்கரத்தோட ஒரு தாரக மந்திரமா நம்ம அதாவது எப்படி நம்ம அந்த காலையில இந்த 1 ஹவர நம்ம உடம்புக்காக செலவு பண்றோம், நம்ம மைண்டுக்காக செலவு பண்றோம், நம்ம வாழ்க்கைக்காக செலவு பண்றோமோ, அந்த 23 மணி நேரமும் அந்த உடலும், மைண்டும் நம்ம வாழ்க்கையும் நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவத்த நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா, மணிக்கணக்கு என்பது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கிடையாது. 48 மணி நேரம் இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு நோக்கம் நமக்கு மைண்ட்ல கிடைக்கும். ஏன்னா, இன்னைக்கு என்ன டைமே இன்னும் போகல அப்படிங்கிற ஒரு நேரங்கள் உங்க மனசுல தோணும். ஏன்னா, அந்த அளவுக்கு சிந்திக்க இலகுவாயிடும். நம்ம சிந்திக்க, நம்ம நம்ம நேசிக்க, நம்மளுடைய சிந்தனைகள் சிறப்பா இருக்கக்குள்ள, ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து டைம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி விஷயங்களா நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம எப்படி தலைவர் சொன்ன மாரி, நேரும், காந்தியும் எப்படி அந்த விஷயத்த கையிலாண்டாங்களோ, அதே மாரி ஒரு தண்ணீர நீங்க டெய்லி பயன்படுத்துற ஒரு தண்ணீர எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அது எப்படி நமக்கு வந்து சிறப்பான ஒரு தண்ணீர் வந்து நம்ம முன்னோக்கி நகருதோ, அது நம்மளுடைய வாழ்க்கை முறைய நம்மளும் அந்த 10 அடி இல்ல, ஒரு நாளைக்கு நம்ம நடக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மளுடைய வாழ்க்கையோட வெற்றி அடியா நம்ம நினைச்சோம்னா, நம்ம வாழ்க்கை முறைகள் கண்டிப்பாக மாறும். அனைவரும் மாற்றிக் காட்ட நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கண்டிப்பாக மாற்றிக் காட்டுவோம், மாறுவோம் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய நிகழ்வு வந்து நமக்கு அற்புதமான நிகழ்வாக, நம்ம தொடர் நிகழ்வாக நம்ம வந்து மாற்றிக் காட்டுவோம் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த சிந்தனையை நமக்கு தூண்டிவிட்டு நம்மளை ஒரு அற்புத அ நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த ரமேஷ் மோகன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி தலைவரே. தேங்க்யூ. நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாச சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த பன்முக பேச்சாளர் நமது காலச்சக்கரத்தின் சேர்மன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்த ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலன் ஐயாவுக்கும் எனது ஆசானுக்கும் இன்றைய ஐயா எங்க ஊர் ஐயா ரொம்ப சிறப்பா ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவுபடுத்தினாங்க இன்னைக்கு. அவங்களுக்கும் எனது நன்றியினை வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.
நன்றி நன்றி மகிழ். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லு. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர். அதட்டி சுத்தி வைக்கிறாங்க. நன்றி நன்றி, ஐயா, வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குணபாலன் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க குரலை கேட்கலன்னாக்கா சரியா வராம இருக்கு. டெய்லி காலையில அந்த ஒரு வைப் வந்துருச்சு. இப்போ நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்களும் வர வர நல்லா இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் கொடுக்குறீங்க சார். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்களாலதான், பிரபஞ்சம் கொடுக்கறதுனாலதான். உண்மையில வந்து காலை சக்கரம் வந்து வாழ்க்கை சக்கரம், உண்மையில காலை சக்கரம் வந்து வாழ்க்கை சக்கரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு சார், பேருதவியா இருக்கு. முக்கியமா ரமேஷ் சாருடைய ஸ்பீச் இட்ஸ் ரியலி ரிமார்க்கபிள் சார். எல்லாருக்குமே நல்ல ஒரு இதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா குரூப்பும் மற்ற எல்லாத்தையும் வந்து கிளியர் சாட் கொடுத்துருவோம். காலை சக்கரம் குரூப் மட்டும் அப்படியே வச்சிருக்கிறேன் நான். அது எல்லாம் ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ராமநாதன் சார். ராமநாதன் சார் வந்து நம்ம சிதம்பரம் ரோட்டரி கிளப்பா விஸ்டா சார், சாரி என்ன கிளப் சொன்னீங்க? டெம்பிள் டவுன். டெம்பிள் டவுன். ஓகே ஓகே. டெம்பிள் டவுன் ட்ரெஷரர் சார் நான். சூப்பர். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். எல்லாம் உங்களோட தான். எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி உங்களோட வார்த்தைகளை கேட்கறதுக்கு எங்களுக்கும் டெய்லி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. உங்களால் தான் நாங்கள், எங்களால் தான் நீங்கள் அப்படிங்கிறத விட உங்களோடு நாங்கள், உங்களுக்காக நாங்கள், உங்களோடு நாங்கள் அப்படிங்கிறத இந்த முன்னிறுத்தி நம்ம போறதுனாலதான் எல்லாமே நமக்கு சிறப்பா அமையுது. பிரபஞ்சமும் நமக்கு அந்த இயற்கையை கொடுக்குது. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். சார் வாழ்க வளமுடன் சார். சிதம்பரம் இல்லையா? சிதம்பரம் தான். சிதம்பரம் சிதம்பரம் சார். மத்திய பகுதி, உலகத்துல மத்திய பகுதி. அது மத்திய பகுதி. ஆமா ஆமா. என்ன பகுதி சார்? சரியா கிளியரா? மத்திய பகுதி, சென்டர் பிளேஸ், வேர்ல்டோட சென்டர் பிளேஸ். ஓ சரி 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 சார். வணக்கங்க ஐயா, குணபாலன் ஐயா. நல்லசிவம் ஐயா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா. உங்களால டெய்லி காலைல எந்திரிச்சிடுறேன் நானு. பரவாயில்ல, எல்லாருடைய ஒத்துழைப்பு தானுங்க ஐயா அதெல்லாம். நிச்சயங்க ஐயா. தேங்க்யூ. குணபாலன் ஐயா இனிமேல மயில்வேந்தன் ஐயா வந்து நம்ம போட்டாவில வைக்க மாட்டாரு, அவரு போட்டாவை தான் வச்சுக்குவாரு. அப்படிங்களா? ஆமா, எல்லாரும் தன்னை நேசி ஐயா சொல்லிட்டாங்க. தன்னை நேசிக்கணும். கரெக்ட். ஓ, அந்த விஷயத்துக்கு கரெக்டா சொல்றீங்க. அவரு ஒண்ணும் இல்ல, அவரு வந்து நம்மளதான் அவரு தன்னையா நினைச்சிட்டு இருக்காரு. அது வரைக்கும் நம்ம சந்தோஷம் பண்ணோம். கண்டிப்பாங்க ஐயா. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, நினைச்சிட்டு இருக்கோம், உங்க மனசுதான் என்கிட்ட இருக்கு அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி நம்மள வந்து அவரா நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மள வைக்கிறாரு. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. சந்தோஷம். அதாவது காலை சக்கரங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயத்த நம்ம வந்து இதுல டெய்லி இப்போ இவ்வளவு பேர் நம்ம ஷேர் பண்ணாலே நல்லா இருக்கும். குரூப்ல வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்ப இதுல எப்படி அந்த 10 அடி முன்னாடி போறது யாருங்கிறத நம்ம தெளிவா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும், இந்த காலை சக்கரத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன்.
அந்த 10 அடி முன்னாடி போறவங்க யாரு, 10 அடி பின்னாடி போறவங்க யாரு அப்படிங்கிறத வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ கண்டிப்பாக வந்து அந்த 10 அடி இல்ல 100 அடி நீங்க முன்னாடி வரலாம். அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கையில கட்டிருக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருமே காலச்சக்கரத்தை பயன்படுத்திங்க. நம்ம இவரு ப்ரொஃபசர் சார் சொன்ன மாரி டெலீட் பண்றதுக்கு கூட அவருக்கு வந்து அந்த மனசு இல்ல. அப்படிங்கிறத அந்த குழுவே நமக்கு சிறப்பா இருக்குதுங்குள்ள சந்தோஷமா இருக்குது. அதனால வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து ஒவ்வொரு வாழ்க்கை முறைக்கும் நம்மளுடைய செயல்முறைக்கும் தேவையான விஷயங்கள். நம்ம காலச்சக்கரம் குரூப்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. அதனால வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. உங்களோட விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் பயனா இருக்கட்டும். எப்படி தலைவர் சொன்ன மாரி, நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறத குடுக்கிறது தான். அப்படிங்கிறது வந்து உங்களோட வார்த்தைகளும் சரி, எண்ணங்களும் சரி, எழுத்துக்களும் சரி, மத்தவங்களுக்கு போய் சேரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்றது. அதனால வந்து காலச்சக்கரத்த பயன்படுத்திட்டு, எல்லாரும் மற்றவர்கள் பயன்பெற நீங்க ஒரு ஒரு கருவியா இருக்கணும். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.